கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இன்னைக்கு திருவிருந்தா இருக்கிறதுனால உங்களை நான் சீக்கிரமா விட மாட்டேன் இல்லையா? சீக்கிரமா தாவீது சொல்றார் பாருங்க, ஆகாயமய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவோம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு நாட்டம் இருக்குது? நாட்டம் இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க. இல்லையா? அவர் சொல்றாரு, 1000 நாள் நான் அரண்மனையில் இருந்தாலும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது பார்த்தியா, அதுதான் எனக்கு பாக்கியம். கீழே அரண்மனை கீழே ஜனங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு சத்தம் வந்த உடனே மேல அரண்மனையில் இருக்கிற தாவீதுடைய இறுதியும் அப்படியே துள்ளிச்சான். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் சந்தோஷமா புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எத்தனை பேர் சந்தோஷமா புறப்பட்டு வந்தீங்க? எல்லாரும் மாட்டிட்டீங்களா? சந்தோஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்தது யார்? அவங்க உள்ள நுழையும் போதே பாட்டு பாடிட்டு வருவாங்க. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடிட்டு வருவாங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, வாசல்களிலே துதியோடும் நம்முடைய ஆலயத்திலே புகழ்ச்சியோடும் நான் கால் எடுத்து வைப்பேங்கிறார். உள்ள நுழையும் போதே பாட்டு பாடிட்டு வரணும். அப்பனாத்தான் நீங்க தாவீதின் வம்சத்தார். அப்பனாத்தான் நீங்கள் எருசலேமின் குடிகள். உங்க மேலதான் தேவன் கிருபையுள்ள ஆவியை வைப்பார், விண்ணப்பத்தின் ஆவியை வைப்பார். ஆமென் சொல்லுவோம். இனி அதை ஃபாலோ பண்ணிக்குவீங்களா? சொல்லுங்க. அதனால உற்சாகமாய் விட்டுருங்க, பழசெல்லாம் விட்டுருங்க. சொல்லுங்க, பழசெல்லாம் தூக்கி போடுங்க, விட்டுருங்க, பழசெல்லாம் ஓடி போயிடுச்சு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தீமோத்தேயு பவுல் சொல்றாரு, நாம் உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் நமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்தினுடைய முதல் துவக்கத்துல நாம் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு அவருக்கு முன்னாடி எல்லா தீர்மானங்களை உண்மையும் உத்தமமா எப்படியே சொன்னோம். ஆனா தீர்மானத்தை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். அதுல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதத்துல சொன்ன பிரகாரம் நம்மை காப்பதில் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உறங்காமலும் தூங்காமலும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நாம சில நேரத்துல உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் ஜெப காரியங்களில, ஊழியத்தின் காரியங்களில, விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில நாம் உண்மை இல்லாதவர்களாய் நாம் தடுமாறும் போதெல்லாம் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து என்ன சொல்றாரா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய கிருபை அல்லவா என்னை தாங்குகிறது அப்படின்னு தான் சொல்றேன். அதனால சந்தோஷமா இருங்க. பக்கத்துல கை பிடிச்சா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் சந்தோஷமாய். இளைய மகன் வந்தா உடனே அப்பா என்ன சொன்னாரு? எல்லாம் பேண்ட வாத்தியத்தை கொண்டு வா, எல்லாம் சந்தோஷமா பாட்டு பாடு, எல்லாம் டான்ஸ் ஆடு. அவனும் அழுக்கு வஸ்திரத்தோட வர்றான். அவனை கட்டி அணைச்சு அங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலே எந்த சூழ்நிலையும் மாறும். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் மாறும். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசையா வாஞ்சையா நீங்க ஓடிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? இயேசு சொல்றார் யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியா மாத்திரம் இல்ல, ஆவியா இருந்தா பார்க்க முடியாது, ஜீவனா இருந்தா பார்க்கலாம். நான் சொல்ற வசனம் ஆவியா ஆவிக்குரிய மண்டலத்துல நிக்கிறது இல்ல, அது சரீர பிரகாரமா ஜீவனா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுல தீவிரமா இருக்கும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கும். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு நான் ஏறக்குறைய ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன்.
எத்தனை கிலோமீட்டரு? ஆமா, நீங்க 6 கிலோமீட்டர் தாண்டி வரமாட்டீங்க. 600 கிலோமீட்டர் தூக்கம் கேட்டு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆனதுனால, ட்ரெயின் டிலே ஆனதுனால நான் 2 மணி நேரம் ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டியது. ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் சொல்றாரு கண்டக்டர். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்துருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலான்னு. அந்த 2 நிமிஷத்தை நான் மிஸ் பண்ணதுனால 2.5 மணி நேரம் நான் ஈரோட்டில். டைம் இஸ் கோல்ட். காலம் பொன் போன்று. அதனால சொல்றாரு, இந்த உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகி நீ மனம் திரும்பாமல் போனால் உன் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சூழல் மதில் போட்டுருவோம். அதனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க? புத்திமதிகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய புத்திமதி எங்க கிடைக்கும்? தேவனுடைய ஆலயத்துல கிடைக்கும், தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்? சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த புத்திமதிகளை கேட்கும் பொழுது நாம் தேவனுடைய வருகையில கொண்டு செல்லப்படும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை தொடர்ந்து டெவலப் ஆகணும்னா சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வார்த்தைக்கு போலாமா? முந்தா நாள் ஒருத்தன் எங்க ரூம்ல உடம்பு சரியில்லாம அப்படியே படுத்துட்டு இருக்கான். நான் ஆன் பண்ண உடனே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோமா நம்ம சேனலை, உடனே இந்த அம்மா உங்கள் ஆத்துமா விலையேறப்பட்டது அப்படின்னு பேசினாங்க. ஒரு 2 நிமிஷம் அதை விட்டுட்டேன். அந்த வார்த்தை அந்த பழக சொல்றச்சு. என்ன அந்த அக்கா ஆவி சொல்றாங்க, ஆத்துமா சொல்றாங்க, சரீரம் சொல்றாங்க. செத்து போனா சரீரம் மண்ணுக்கு போயிருதான், ஆவி வந்து கடவுள்கிட்ட போயிருதான், ஆத்துமான்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் கொதிக்குது, இருந்தாலும் அதை கேட்டு என்னன்னு சொல்லுங்க அது அப்படிங்கிறான். 1 மணி நேரம் அவனுக்கு நான் அதை எடுத்து பேசினேன், டீச் பண்ணேன். கடைசி எங்க கூட முடிச்சு தெரியுமா? நம்ம செத்து போனா நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும்னு ஏன் சொன்னாங்கன்னா இதனாலதான். இதுல தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இல்லையா? சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? அங்க வேலை செய்யுது. நான் அதை ஆன் பண்ணா விட்டுருந்தேன்னா அவனுக்கு சுவிசேஷம் போயிருக்காரு. அப்ப கர்த்தர் எப்படி கிரியை செய்தாருன்னு பாருங்க. பிலிப்பு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட. இங்க பயங்கரமான அற்புத அடையாளங்களோடு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிலிப்புடைய கன்வென்ஷன் நடக்குது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் கன்வென்ஷன் மீட்டிங். பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களை செஞ்சுட்டு இருக்கிறார் பிலிப்பு. திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, மீட்டிங் முடிச்சு அந்த சாயந்தரத்துல சொல்றாரு, போதுப்பா நீங்க மீட்டிங் இங்க போதுன்ட்டார். மீட்டிங் இங்க ஆண்டவர் இன்னும் நிறைய ஜனங்க வந்துட்டு இருக்காங்க, போது நீ என்ன பண்ணு, வனாந்தர மார்க்கமா போறான். அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். வசனம் சொல்றது, அவன் ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்றான். டைம் எவ்வளவு முக்கியங்கிறது நான் சொல்றேன். அவன் என்ன பண்றாராம்? பிலிப்பு சொன்ன உடனே ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்டான். மெதுவெல்லாம் நடக்கல. ஏன் ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்டான்? அந்த மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கான் ரதத்துல? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறான். ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தானா 53ஆம் அதிகாரத்தை திருப்பி இருப்பான். 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறிக்கிறது. அங்கதான் ரட்சிப்பின் அதிகாரம். அந்த அதிகாரத்தை திருப்புறதுக்குள்ளே அவன் போகணும், ரீச் ஆகணும். அதனால அவன் ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்டு நீ படிக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தீர்க்கதரிசி தன்னை குறிச்சு சொல்றாரா இல்ல வேற ஒருத்தரை குறிச்சு சொல்றாரா? அவர் தன்னை குறிச்சு சொல்ல, இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருப்பார், அவர் அடிக்கப்படுவார், அவர் நொறுக்கப்படுவார். இதெல்லாம் யாருக்காக? உனக்காகத்தான். இதெல்லாம் நடந்தேறிடுச்சு. அவரைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை அவன் வாசிக்கிறதுக்கும் இவன் போய் சேர்றதுக்கும் அந்த டைமிங். அதனாலதான் டைம் இஸ் கோல்ட். கர்த்தர் சொன்னா உடனே கீழ்ப்படிய. நீங்க உடனே கீழ்ப்படிச்சீங்கன்னா அங்க ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுது, அங்க ஒரு ஆத்துமா காப்பாற்றப்படும். அல்லேலூயா. டிஎல் மூடி குறித்து நான் வாசிச்சேன். பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர்.
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் தங்கினாரா. ரூம்ல போய் அப்படியே டயர்டா படுத்து அப்படியே தூங்கிட்டாரா. நைட் ஒரு 2 மணி போல ஒரு சத்தம் வந்துச்சா. ஆப்போசிட் ரூம் கதவை தட்டுன்னு சொன்னாரா. அந்த ரூமுக்கு போ, அங்க ஒரு மனுஷன் இருக்கா, அவனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னாரா. இவர் என்ன சொன்னாரா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஆண்டவரே, என்னால முடியல, எந்திரிக்க கூட எனக்கு பலன் இல்லை, நான் காலையில சொல்லிடுறேன். 3 முறை கர்த்தர் பேசினாரா. இவர் டயர்ட்ல அப்படியே படுத்துட்டாரா. காலையில பார்த்தா ஒரே போலீஸ் கூட்டமா அந்த ரூமுக்கு முன்னாடி. பார்த்தா அவன் சூசைட் பண்ணியிருந்தான். அவன் சூசைட் பண்ணியிருந்தான். இவர் பார்த்துட்டு பல நாள் சாப்பிடாம அழுது புரண்டு கிடந்தார். ஆண்டவரே, ஒரு ஆத்மா என்னால நரகத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னார். அதனால கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அதான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய சமூகத்துல நான் தரித்திருப்பதையே நாடுவேன். சுவிசேஷம் சொல்ல முடியல, அவர் சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ண. இதெல்லாம் நீங்க கொண்டு போகணும். ஒரு மணி நேரம் அவன் கேட்டான், என்னைக்குமே பேச மாட்டான், என்னென்னமோ கேட்கறான். நான் போய் 3 மாசம் ஆச்சு, பேசவே மாட்டேன் சரியாவே. நானும் பேசி பார்ப்பேன். இந்த வாரத்தை அவனை தொட்டுருச்சு. அல்லேலூயா. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அதனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும், சொல்லணும். தேவனுடைய நடத்துதலின்படி சொல்லணும். அப்பனா தான் அந்த ஆத்மா நம்மளுக்கு சொந்தமாகும். அதுக்கு என்ன ஆகணும், உங்களுடைய ஆத்மா விழித்திருக்கும். எப்படி இருக்கணும், நம்ம ஆவியில விழிப்புள்ளவர்களா இருக்கணும். அவரோடு கூட கனெக்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லீடிங் கிடைக்கும். சொல்லுவீங்களா, 2026 ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணலாமா? ஒரு வருஷம் ஒருத்தரையாவது ஆதாயம் பண்ணலாமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒருத்தரையாவது காப்பாத்தலாமா? நரகத்துல இருந்து காப்பாத்தலாமா? ஒருத்தரையாவது. கடைசி உங்க வீட்டுல இருக்கிறையாவது காப்பாத்தலாமா? உங்க வீட்டுல நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களை காப்பாத்தலாமா? அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வட்டத்துல இருந்து வெளியே வாங்க. சொல்லுங்க, வெளியே வா. இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, அடுத்த வாரம் கேட்டா சொல்லணும். சொல்லுங்க, பிரசங்கத்தின் தலைப்பு கம் அவுட், வெளியே வா. தேவன் பரிசுத்தவான்களை பார்த்து வெளியே வான்னு சொன்னார். பரிசுத்தவான்கள் மற்றவர்களை பார்த்து கிட்டவா அப்படின்னு சொன்னாங்க. முற்பிதாக்கள் நம்மை கிட்டவான்னு சொன்னாங்க. தேவாதி தேவனோ வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. போட்டுக்கு எழுதிக்கங்க, வெளியே வா. முதல்ல வெளியே வரணும். முதல்ல எதுல இருந்து வெளியே வரணும்? கர்த்தர் முதல்ல ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வெளியே வான்னு சொல்லி. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கூரனா இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் வீட்டுல பிறந்த இந்த அடிமை என்னுடைய எல்லா சொத்துக்கும் சுதந்திரவாதியா இருக்கிறானே. புலம்பிட்டு இருக்காரு ஆபிரகாம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? புலம்பல்.
என்ன புலம்பலு? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன், நான் உனக்கு கேடகமா இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னா, கம்முன்னு இருக்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை, எப்ப பார்த்தாரு. நாங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது உங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, அட கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆபிரகாமுடைய மனசு அப்படிதான் சொல்லுச்சு. எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு பிள்ளை இல்லை. கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு ஆபிரகாம். கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு, 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த மனுஷன் புலம்புறான். என்ன புலம்புறான்? எனக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கிறது, நிறைய வேலைக்காரிகள் இருக்காங்க, இது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பிள்ளை இல்லை, புத்திர சந்தானம் இல்லை. அந்த நாட்கள் என்ன வழக்கம் அப்படின்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்க வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, நிறைய வேலைக்காரிகள் இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. யுத்த புருஷர்களே 318 பேர் இருந்தாங்களா. அநேக வேலைக்காரிகள் மத்தியில ஒரே ஒரு மனுஷன் இருந்தான், உண்மை உத்தமா. எல்லாரும் உண்மை உத்தமா தான் இருந்தாங்க. ரொம்ப உண்மை உத்தமா இருந்தவன் இந்த எலெயாசர். தமஸ்கு ஊரவன். இந்த எலெயாசர் ஆபிரகாம் சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால ஆபிரகாம் ஒரு முடிவு பண்ணான், சரி நம்மளுக்கு பிள்ளை இல்லை, நம்மளுக்கு புத்திர சந்தானம் இல்லை, இனி நம்முடைய மரணத்துக்கு பிறகு இது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அடிமைகளில ஒருத்தனை எடுத்து நாம் என்ன பண்ணலாம், வாரிசா அறிவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். எலெயாசர்னு முடிவு பண்ணிட்டார். அவனும் மனசும் தானே, என்ன ஆண்டவரே, இவ்வளவு சொத்து மொத்து போய் ஒரு அடிமைக்கு போய் நான் எழுதி வைக்கிறதா, ஒரு அடிமைக்கு போய் நான் எழுதி வைக்கிறதா, ஒரு வேலைக்காரனுக்கு போய் நான் எழுதி வைக்கிறதா? நீங்களா எழுதி வைப்பீங்களா? மனசு என்ன சொல்லு? நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம சொத்து பத்த நம்ம பிள்ளை அனுபவிக்குமே, சொல்லுமா சொல்லாதா? அப்படித்தான் இவன் புலம்புறா. 4 சூத்துல கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து புலம்புறா, எனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை, எனக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் சொன்னார், 4ஆவது வசனம் சொல்லு, 4:5, கூடாரத்தை விட்டு வெளியே வா. புலம்பல் கூடாரம், அந்த கூடாரத்து பேர் என்ன? புலம்பலின் கூடாரத்தை விட்டு வெளியே வா ஆபிரகாம். அந்த 4 செவுத்தை விட்டு வெளியே வா. என்ன ஆண்டவரே பண்றது? இந்த பக்கம் பார்த்தா இந்த அடிமைதான், இந்த பக்கம் பார்த்தா வயசான அம்மா, இவளுக்கு கர்ப்ப பையன் செத்து போச்சு, இவளுக்கு கர்ப்பமே ஆமா பலனுடைய ஒண்ணும் வழி இல்லை, இதையே பார்த்துட்டு இருக்கிறா. எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, எனக்கு ஒரு வாரிசு இல்லை, எனக்கு 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 இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற புலம்பலின் கூடாரத்திலிருந்து முதலாவது நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளியே வா. கம் அவுட். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கல்லறையில் இருந்து லாசருவை பார்த்து சொல்லுவார், ரொம்ப சத்தமா சொல்லுவார், லாசருவே வெளியே வா. கல்லறையை விட்டு வெளியே வா. 3 இடத்துல இருந்து நாம வெளியே வரோம். முதல்ல புலம்பலின் கூடாரத்தை விட்டு வெளியே வரும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4:5 அப்படி சொல்லு. யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆவது வசனத்துல கல்லறையை விட்டு வெளியே வரணும், கல்லறையை விட்டு வெளியே வரணும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தின்படி பாவத்தை விட்டு வெளியே வரும். இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. 3 காரியத்தை பார்த்திடலாம். முதல்ல ஆபிரகாம் புலம்பினான். புலம்பலின் கூடாரத்தை விட்டு கர்த்தர் அவனை வெளியே அழைக்கிறார். முதல்ல
கர்த்தர் உங்களை பார்த்து வெளியே வா, தம்பி வெளியே வாப்பா, தங்கச்சி வெளியே வா, அப்பா வெளியே வா, அம்மா வெளியே வா, சகோதரியே வெளியே வா, அந்த புலம்பலை விட்டு வெளியே வா சொன்னாரா? ஆபிரகாம் பார்த்து சொன்னார். வாசிச்சிருக்கீங்க 4:5. சொல்லுங்க, எது உண்டாச்சா? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். உங்க புலம்பலுக்கான தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? உங்க பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? பதில் எங்க இருக்கு தெரியுமா? அந்த மனுஷங்கிட்ட, இந்த மனுஷங்கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட, நண்பன் கிட்ட இல்ல. உங்க புலம்பலுக்கான ஒட்டுமொத்த புலம்பலுக்கான பதில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். பிரச்சனைக்கான தீர்வு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனாலதான் சபைக்கு யோவான் எழுதும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. வானத்தை, பூமிய, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை கொண்டு வந்த இந்த வார்த்தை உங்கள் புலம்பலுக்கான பதிலை கொண்டு வராதா? அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ உங்க பிரச்சனைக்கான பதில், முடிவு எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய சகல நாமத்தை பார்க்கிலும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் நீங்க பாடுறீங்க, இல்ல இல்ல, அதுக்கு மேல இருக்குது. தாவீது சொல்றாரு, உங்களுடைய எல்லா நாமத்தை பார்க்கணும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு போய் மேல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதனாலதான் பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிங்கம் போல எழுப்பி புறப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை உண்டானாலும் நீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே அந்த சத்தத்தை கேட்டு கூடாரத்தை விட்டு புலம்பல். பணம் இல்லை, நகை இல்லை, இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பலன் இல்லை, கர்ப்பப்பை செத்து போச்சு, சுகம் இல்லை. இந்த புலம்பலை விட்டு முதல்ல, இந்த புலம்பலை மேல நீ போக்கஸ் பண்ணாத. இந்த புலம்பலை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா. வசனம் சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து. கூடாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி உன் சந்ததி இவனமாய். ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது, அப்படி இல்லை. நீ வெளியே வா, 1008 வழி நான் உனக்கு காட்டுறேங்கிற கர்த்தர். இல்லையா? இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, புலம்பலின் கூடாரத்தை விட்டு, கண்ணீருங்கிற கூடாரத்தை விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா, கர்த்தர் 1000கணக்கான வழிகளை உனக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். வரமாட்டேன். உன் பிரச்சனைக்கு 1000 வழி இருக்கு, ஒரு வழியும் திறக்கலையே. வெளியே வா, 1000கணக்கான வழியை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்றேன். ஒரு பிள்ளை கூட இல்ல, இல்ல இல்ல இல்ல, ஒரு வழி கூட இல்ல, நிறைய வழி இருக்கு. நிறைய பிள்ளைகள் உனக்கு இருக்குதா ஆபிரகாம்? இயேசுவே உன் வயிற்றுலதான் பிறக்க போற. அல்லேலூயா. ராஜாக்குள் வயிற்றிலிருந்து பிறக்க போறாங்க. உனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பாரு. வெளியே வந்தானா வானத்தை அண்ணாந்து பாரு. நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா? அந்த நட்சத்திரங்களுக்கே பேரிட்டு அழைக்கிறவர் நான் சொல்றேன். உன்னுடைய கர்ப்பப்பிறப்பெல்லாம் பேர் சொல்லும் பிள்ளைகளா இருக்கும்.
அல்லேலூயா. எல்லாமே சூப்பர் ஸ்டார்களா இருக்கும். மண்ணை பெற்றெடுக்க மாட்டேன், ஸ்டார்களை பெற்றெடுப்பேன்னு சொன்னார் கர்த்தர் ஆபிரகாம். மேலான ஒன்றை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தரமான ஒன்றை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அருமையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் பெற்றுக்கொண்டது கொஞ்சம், இது மாதிரி நிறைய அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். ஏன் நீ சொல்றா அண்ணால பார்த்து, ஏன் அழுகிற? கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் விண்ணப்பத்தை கேட்டார் சொன்ன உடனே அவ கண்ணீரை தொடச்சிட்டு சந்தோஷமா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த கண்ணீருங்கிற புலம்பல் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா பார். தேவாலயத்துக்கு வந்தாலும் அழுகிறான். அது இல்லை, பிள்ளை இல்லை, செல்வம் இல்லை, சொத்து இல்லைன்னு அழுகிறான். பிள்ளை செல்வம் இல்லை, அழுகிறான். நீங்க தேவாலயத்துல வந்தும் அழுக வேண்டாம்னு கருத்து விரும்புற. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே, ஏலி சொன்ன உடனே, ஏலி கர்த்தரோட நடக்கிறவன் அல்ல, கர்த்தருடைய சத்தவனுக்கெல்லாம் உண்டாகல. ஆனா இவன் சொன்ன வார்த்தை அப்படியே அவள் விசுவாசித்து சந்தோஷமா, பின்பு அவள் மனஸ்தாபப்படல, அழுல அப்படின்னு அவசரம் இருக்கு. இப்ப நம்ம வார்த்தையை கேட்டுருவோம், மறுபடியும் போய் கூடாரத்துக்குள்ள உட்காந்துருவோம். போன வச்சாலும் திரும்பி வந்தாங்க. நீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டேங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த புலம்பலின் வார்த்தைகளை சொல்ல மாட்டீங்க. அது இல்லை இது இல்லைன்னு பேச மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தந்து விட்டார்னு சொல்ற நீ மறுபடியும் போய் புலம்பனேன்னா இன்னும் நீ கூடாரத்துக்குள்ளதான் இருக்கிற. அந்த 4 செவத்துக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே இருந்தோம் வச்சுக்கோ, எதையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு அவசரமா இருக்குதுன்னு பாருறா, அங்க நட்சத்திரங்களை பாரு, இது மாதிரி என் நினைவு இருக்கிறது, உன் புலம்பலின் நினைவு அல்ல, என் நினைவு பெருசுன்னு சொன்னாரு கர்த்தர். மேல நான் வச்சிருக்கிற திட்டம் நோக்கம் பெருசு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயர்ந்தது என்னுடையது, அதனாலதான் நான் உன்னை மேல பாருன்னு சொல்றேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு கொலோசியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானதை நாடுங்க, உன்னதமானதை நாடுங்கள். இல்லையா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டு இருக்கிறாரே அதை பாருங்க, அதை நாடுங்க அப்படின்னு சபைக்கு எழுது. அப்ப ஆபிரகாம் வெளியே வந்தா பாருங்க, வெளியே வந்துட்டு அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டு மேல அண்ணாந்து பார்த்தா, ஆண்டவரே நான் நினைச்சிட்டேன் இந்த கூடாரத்துக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இந்த பிரச்சனையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இந்த புலம்பலையே வாழ்க்கை முடிஞ்சிருமோ நான் நினைச்சேன். இல்ல 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 இல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து என்னை நீங்க வெளியே கொண்டு வந்து பாரு, நான் படைச்ச உலகமே இவ்வளவு பெருசா இருக்கும் போது நான் உன்னை பெரிய ஆளாக்க மாட்டேனா? அல்லேலூயா. இரண்டாவதாக, நீங்கள் கல்லறை விட்டு வெளியே வான்னு கர்த்தர் சொல்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு உரத்த சத்தமாய், லாசருவே, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார். அல்லேலூயா. கல்லறை, கல்லறையில் என்னங்க இருக்கு? அரிஞ்சவை குணா, கல்லறையில் என்ன இருக்கு? எலும்புகள் காணப்படும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார், மனுபுத்திரனே இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. உயிரடையுமான்னு நினைக்கிறியா?
ஆண்டவரே அது உங்களுக்கு தெரியும்ட்டான். எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஹலோ, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? அடையும் சொல்லுங்க, உயிரடையும் சொல்லுங்க. இந்த எலும்புகள் உயிரடையுமா? சாத்தியமா? அது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இவங்கெல்லாம் யுத்தத்தில் மரித்தவர்கள். எலும்புகள்லாம் இத்து கொட்டி கிடக்குது, கால் எலும்பு தனியா கிடக்குது, கையெலும்பு தனியா கிடக்குது, தலை தனியா கிடக்குது. இவங்கெல்லாம் யுத்தத்துல மரித்தவர்கள். தலை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடக்குது, காலு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடக்குது. அப்படியே கொலாபரேஷன் ஆயிருக்குது. ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் கிடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பல எசேக்கியேல். உயிரடையுமா? உங்களுக்கு தெரியாதுதா? இல்லையா? நான் சுகேஸ் கேட்பாரு. அதாவது கர்த்தர் பேசினார்னா உங்க விசுவாசத்தை எப்படி காட்டணும் தெரியுமா? தெரியாது. இது எப்படி ஆண்டவர அப்படி சொல்ல, இது எப்படி நடக்குங்க? அதாவது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிப்போச்சே, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. டாக்டர் சொல்லிட்டாருல, ரிசல்ட் வந்துருச்சுல்ல, எல்லாமே இந்த வியாதி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. டாக்டர் எழுதிட்டாரு, கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. டாக்டர் மண்ணான மனுஷன், அவன் எழுதுனது விசுவாசிக்கிறியே? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார் ரிப்போர்ட்டு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் மாறிவிட்டீர்கள். அவரு கொடுக்கிற ரிப்போர்ட்டை பாரு, டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட் வேண்டாம். அல்லேலூயா. அது பிசாசு கொடுக்கிற ரிப்போர்ட், நெகட்டிவ் ரிப்போர்ட். உனக்காக ஒருத்தர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த ரிப்போர்ட்டை தினம் பார்க்கணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன பண்ணுது? டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு அதையே பார்த்து சூப்பரா ப்ரேம் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்குது. தினம் அதையே பார்க்க போல. அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்? உன் எலும்புகள் உயிரடையும், உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் கட்டினேன். அல்லேலூயா. இப்படித்தான் ரிப்போர்ட் இருக்குது, இப்படித்தான் பார்க்கணும். இப்ப எலும்புகள் என்னாச்சு? எல்லாமே சிதறி கிடக்குது. கல்லறை வாழ்க்கைங்கிறது என்னன்னா மரித்த ஒரு வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லை, சுத்தமா வாஸ் அவுட். என்ன சொல்றாரு எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல? இஸ்ரேல் இந்த எலும்புகளை குறிச்சு ஆண்டவர் சொல்வாரு. ஆண்டவரே, இந்த எலும்புகள்லாம் என்னன்னு எசேக்கியேல் கேட்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, அது ஒண்ணு இல்லை, இந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார். எங்கள் எலும்புகள் அற்று போயிற்று. என்ன ஆண்டவர் எலும்புகள்னா? நம்பிக்கை. எங்க நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று. நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையே. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போனால் நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை உசுரோடு கூட எழுப்புவார். எதெல்லாம் செத்த நிலையில் இருக்குதோ, எதெல்லாம் மரித்த நிலையில் இருக்குதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொருளாதார வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க தொழிலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும், ஏதா இருந்தாலும் சரி, செத்து போன நிலைமையில செதறி கிடந்தாலும் சரி, குடும்பம் செதறி கிடந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி அதை ஒன்றாய் சேர்க்கும். அல்லேலூயா. இவன் ஆவியில நிறைஞ்சு பேசினான் பாருங்க. கவனிங்க, முக்கியமான ஒரு சத்தம். எப்படிங்க இந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் வெளியே வருது?
இது பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 2000 வருஷமா இருக்குது இந்த எலும்புக. உங்க பிரச்சனை தானே, நீங்களுக்கே 30 வருஷம் 40 வருஷம் கூட இருக்கு. என் பிரச்சனை எத்தனை வருஷம் அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. 2000 வருஷமா இருக்கிற, 2500 வருஷமா இருக்கிற இந்த பிரச்சனையில ஒரு பெரிய தீர்வை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார்னா, தீர்க்கதரிசியை தேவன் தம்முடைய ஆவியில நிரப்பி அவனை வெளியே கொண்டு வந்தார். வசனம் சொல்லும் 37:1, ஆவியானவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனுடைய வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்தார். அப்ப ஆவியில நிறைஞ்சு நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அசாத்தியங்களும் சாத்தியமாய் மாறும். அல்லேலூயா. எது முடியலையோ அது முடியும். அதனாலதான் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையோட நிக்க கூடாது. என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச வேண்டும். சகோதரிமார்கள் தினம் நைட்டு 9:30 to 10:30 வரைக்கும் நல்ல ஆவியில இருந்து என்ன பண்றாங்க, அதோட நிறுத்திக்க கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா தூக்கம் வராது. சாப்பாடும் சாப்பிடும் இல்லையா? ஆவியில் நிறைஞ்சு பேசுறதுங்கிறது நீங்க தண்ணி குடிக்கிற மாதிரி. தேவனுடைய வார்த்தைய நீங்க பேசும்போது பிரெட்டு அப்பங்களை நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பாட்டை நீங்க சாப்பிடுறீங்க. அல்லேலூயா. 3 நாள் செத்த நிலையில கிடந்தான் ஒருத்தன், ஒரு அடிமை, அமலேக்கியர்களால் கைவிடப்பட்ட ஒரு எகிப்திய அடிமை. ஆனா தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது போய் என்ன பண்ணார்னா, அந்த அடிமையை பார்த்து கொலையுயிரும் குற்றுயிருமா கிடக்குறான், பயங்கரமான ஜுரம், 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லை, அவன் செத்த நிலையில கிடக்குறான். ஆனா தாவீது போய் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தான். அல்லேலூயா. அவனுடைய உயிர் அவனுக்குள்ளே வந்தது. நம்முடைய தாவீது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தை, வார்த்தைய உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திராட்சை கொலையை கொடுத்தானா தாவீது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற நீங்கள் உயிரடையாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாகவே நீங்கள் உயிரடையும். நாங்கள் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை அவ்விடத்திலிருந்து வெளிப்பட பண்ணி என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகளை பார்த்து பேசினான். எதை பார்த்து பேசணும்? நம் எலும்புன்னு என்னது? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பிரச்சனை உள்ள ஒரு சூழ்நிலை, ரொம்ப வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனை. அதை பார்த்து எசேக்கியேல் ஆவியில் நிறைந்து பேசினான். அல்லேலூயா. ஜெபம் பண்றான். என்ன பண்றோம்? கண்ணீரோட நாங்கள் ஜெபம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், கதறுவோம். ஆனால் ஆவியில் நிறைந்து நாங்கள் பேச மாட்டோம். இது எங்களுக்கு பெந்தகோஸ்துக்கே உள்ளக்கூடிய ஒரு கொள்கை. இதை எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படின்னா மாறாது. அல்லேலூயா. அப்படின்னா ஆவியில் நிறைஞ்சு கண்ணீரோட ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இதை விட்டு அப்படியே கட் பண்ணி போட்டீங்கன்னா பயங்கர வருஷம். புலம்பலை விட்டு வெளியே வா, கண்ணீரை விட்டு வெளியே வான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். உனக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது, அதை எடுத்து நீ பேசும் பொழுது கண்டிப்பா மாறும். எசேக்கியேல் அழுகல, ஆண்டவரே என் ஜனம் இஸ்ரவேல் ஜனம் சிதறி கிடக்குது. அழுகல, ஆவியில் நிறைஞ்ச அவன் வார்த்தைகள் எடுத்து பேசினா பாருங்க. வசனம் சொல்லுது, 4 திசைகளிலும் இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி அதினதின் எலும்புகள் அதினதினோடு கூட போய் சேர்த்து கொண்டது. அல்லேலூயா. உங்க எலும்பு உங்ககிட்ட வரும். என்ன சினேகா? உங்க எலும்பு உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் அது செதறி எந்த மூலையில கடந்தாலும் நீங்க ஆவியில நிறைஞ்சு தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது நீங்க எதை பேசுறீங்களோ அது வந்து சேரும். எலும்புகள் உருவாகட்டும், ஒன்று சேரட்டும், நரம்புகள் உண்டாகட்டும்.
ரத்த நாளங்கள் உண்டாகட்டும் எசேக்கியேல் பேசினா பாருங்க. எதை பேசினானோ அது வந்து சேர்ந்துச்சு. எது உனக்கு இல்லையோ அதை ஆவியில் நினைச்சு தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து நீ பேசும் பொழுது அவைகள் உனக்கு உண்டாகும். எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி பேசணும். ஆவியில நிறைஞ்சு பேசணும். என்ன பண்ணணும்? ஆவியில நிறைஞ்சு நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை விடாம எடுத்து பேசும் பொழுது அது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் ரக்க முளைச்சி உன்னை தேடி ஓடி வரும், பறந்து வரும். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல மேகத்தை போல புறாக்களை போல பறந்து வந்து உன்னை வந்து இன்னொன்னு பிடிச்சுக்கும். இதெல்லாம் நான் ஒரு காலத்துல சொல்லும் போது அங்க சென்னையில சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாம் கையை தட்டி ஆமேன் அப்படின்னாங்க. நீங்க சரி அப்படிங்கிற மாதிரி கோந்துட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் கேள்விக்கிறேன். அப்போ கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்பிக்கையே இல்லை, செத்து போன ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆவியில் நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது எலும்புகள் உயிரடையும், உங்க பிசினஸ் உயிரடையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையும். அல்லேலூயா. மரணம் என்னது? மரணம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நல்லதுன்னு சொல்றாங்க கிறிஸ்துவங்க இப்பெல்லாம். மரணம் சத்துரு. செத்து போனா தேவையில்லை, அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. மரணம் யாருடையது? பிசாசுடையது. ஜீவன் யாருடையது? ஏசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் மரணமா இருக்கேன்னு சொன்னாரா? ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்புறம் ஏன் மரணத்தை கூப்பிட்டு இருக்கிறோம்? அப்புறம் ஏன் தரித்திரத்தை கூப்பிட்டு இருக்கிறோம்? அப்புறம் ஏன் வியாதியை கூப்பிட்டு இருக்கிறோம்? எதை கூப்பிடணுமோ அதை கூப்பிடாம தேவையில்லாத உதவிகளை கூப்பிட்டீங்கன்னா அது வந்து உட்கார்ந்துக்கு. அப்போ கல்லறையை விட்டு வெளியே வரணும். கல்லறைங்கிறது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இவன் ஆவியில் நிறைஞ்சு பேசினா பாருங்க, எல்லா எலும்புகளும் அதினோடு கூட வந்து சேர்ந்து கொண்டது. அதற்குள்ள ஆவி உட்பிரவேசித்து அது ஜீவனுள்ளதா எழுந்து நின்றது. பெரிய சேனையா நிற்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொல்றேன் பாருங்க, பூமியினுடைய கடையாந்திரத்தில் இருந்தாலும் ஆவியில் நிறைஞ்சு அந்த வார்த்தைகள் எடுத்து தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற அழைப்பை, திட்டத்தை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா அது உங்களை தேடி ஓடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை வேட்டையாடும். அல்லேலூயா. நன்மை வந்து உங்களை வேட்டையாடுமா? எங்க போய் ஒழிகிற? நான் விட்டவே மாட்டேன். கிருபை வந்து என்ன பண்ணுமா? உங்களை வேட்டையாடுமாமா. வேட்டையாடுறத பார்த்துருக்கீங்களா? சிங்க வேட்டையாடுறத பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்க? தெரியாம பண்றீங்களா? சிறுத்தை வேட்டையாடுறத பார்த்துருக்கீங்களா? ஒரு இறைய குறி வச்சிருச்சுன்னா 1000 மான் இருந்தாலும் அந்த மானத்தை போய் அடி. சிறுத்தை வேகத்துல, சிறுத்தை தான் ரொம்ப வேகமா ஓடும். சிறுத்தை வேகத்துல எதை நீங்க பேசுறீங்களோ அது உங்களை வந்து அப்படியே வேட்டையாடும். அது நன்மையும் கிருபையும் என்று கர்த்தர் சொல்லுங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சு பேசினதெல்லாம் நடக்கும். முதல்ல ஆண்டவர் வந்து பேச சொல்லி கொடுக்க சொல்றாரு. என்ன சொல்லி கொடுக்க சொல்றாரு? முதல்ல பிள்ளைகளுக்கு பேச சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேசவே தெரிய மாட்டேன். பிறந்ததுல இருந்து, கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுல இருந்து அது பேசவே தெரிய மாட்டேது. அதனால அது பேச சொல்லி கொடு. இப்படித்தான் பேசணும். ஆவிக்குரிய உலகத்தை நான் இப்படிதான் செட் பண்ணியிருக்கிறேன். ஆவிக்குரிய பிரமாணம் இப்படித்தான் வேலை செய்யும். நீ இப்படி பேசினா தான் இப்படி நடக்கும். சுவிட்சு போட்டா தான் ஃபேன் ஓடு. சுவிட்சு போடாம ஃபேனை வந்து மாட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓடாது. சுவிட்சை போட்டா தான் ஓடும். நீங்க வந்து ஃபேன் மாட்டிட்டீங்க,
கரண்ட் எல்லாம் ஒயரெல்லாம் கொடுத்தாச்சு சுவிட்சு கட்ட நின்றுட்டு எப்படியாவது பேனோட நாண்டபடியே அப்படின்னு அழுதிங்கன்னா போடாது ஃபேன். என்ன செய்யணும்? போடும். சுவிட்சை போட்டா தான் வெளிச்சம் வரும். நான் சுவிட்சை போடுறதுக்குள்ள இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மூன்றாவது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 18:4 பாவத்தை விட்டு இங்கு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாவம்னா என்ன? சன்மார்க்கமா பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த பாவம் செய்யறது இல்லை. நம்ம பாவம்னு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பிடிக்கிறது வெடிக்கிறது பாவம் தான் இல்லைன்னு சொல்றேன். பிரதானமா சபையில் என்னது பாவம் தெரியுமா? ஆண்டவர் எதை பாவமா பார்க்கறாரு தெரியுமா? மரணத்துக்கு எதுவான பாவங்கள் அதெல்லாம் அதோட அதுல இருந்து நம்ம வந்துட்டோம். இப்ப சபையில எது பாவமா தெரியும் தெரியுமா? எது பாவம்? பேசுற 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் சொல்லுது. சீக்கிரம் வாசிங்க. பேசிய 4. அன்றியும் நீங்கள் விற்கப்படும் நாளுக்கென்று விடுதலையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை விற்கப்பட்டாதீர்கள். அடுத்தது சகல விதமான கசப்பும் கோபமும் அதுக்கு முதல் வசனம் வாசிக்க 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு ரோஜம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்தாவியானது எப்பொழுது துக்கப்படுவார் அப்படின்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசும்போது. கெட்ட வார்த்தை என்ன நம்ம ஆளுகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது இல்லை. வசனம் சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தை. இப்ப பக்தி விருத்தி உண்டாகும்னு என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவரு? ஈஸியா சிம்பிளா டைப்ஸ் பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஏன் பேச சொல்றோம்? எதுக்குமா பேச சொல்றோம்? வேலை வெட்டி இல்லாமையா? பக்தி விருத்தி. பக்தி விருத்திக்கு ஏதுவா ஆவியானவர்களை பிடிச்சிருவார். பிடிச்சி என்ன செய்வார்னா உங்களோட மைண்டை ஒவ்வொன்னா பிடிச்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் அவர் இயக்கிற பிரகாரமா இயக்கி கொண்டு போவார். அல்லேலூயா. அதனால நாவன்னு சொல்றாரு, குதிரையா சொல்றாரு, நாவை கப்பலா சொல்றாரு, நாவ் தீப்பெட்டின்னு சொல்றாரு. இதெல்லாமே என்னன்னா இந்த நாவு என்ன பண்ணணும்னா முதல்ல நல்ல வார்த்தைகளை பேசணும். தேவனுடைய வார்த்தையை பேசணும். அவர் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு சொல்லணும். அவர் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு சொல்லணும். அப்படி உங்களுக்கு சொல்ல முடியலையா அந்நிய பாஷையில பேசணும். இதை நீங்க செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பக்தி விருத்திக்கு எதுவா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதை பேசாம கெட்ட வார்த்தை, அதாவது அவிசுவாசமான வார்த்தைகள். பாவங்கிறது என்னன்னா அவிசுவாசமான வார்த்தைகள். தேவன் எப்படி பார்க்கிறாரு? எது பெரிய பாவம் தெரியுமா? நீங்க இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துவது. மறுபடியும் புடம்பலின் கூடாரத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவிசுவாசப்படுறீங்க. தேவனை நீங்க நம்பல. தேவன் பார்த்து கொள்வாருங்கிற வசனத்தை நீங்க நம்பல. அதனாலதான் மறுபடியும் புலம்புறீங்க, மறுபடியும் கண்ணீர் வடிக்கிறீங்க. அது இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துகிறதா. இஸ்ரவேலர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் என்னன்னா இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார். அவங்கதான் அதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு மட்டுப்படுத்துறாங்க. நாம அவரால் முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அவரை மட்டுப்படுத்தும். அது அவருக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? மனைவி புருஷனை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. உங்களால ஒண்ணுக்கு வேலைக்கு ஆக மாட்டீங்க, மறுபடியும் போய் அழுகும். அப்படி மட்டுப்படுத்தினாங்களா இஸ்ரவேலர்கள் தேவன்? அல்லேலூயா. முடியுது உங்களுக்கு? அப்போ நீங்க அவரை கேவலப்படுத்தக்கூடாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். அப்போ இதுல இருந்து நாம வெளியே வரணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்டு எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சந்தோஷமா
இளைப்பாறுள்ள வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் 2. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் பாத்துக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகள் வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணி இல்ல கர்த்தர் பார்த்து கொள்வார்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. கூடாது. பயம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாம இது எல்லாமே அவிசுவாசத்துக்குரியது. சந்தோஷம், உற்சாகம்ல பாசிட்டிவான வார்த்தைகள், சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னாவே நாம தேவனை விசுவாசிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துடும். அல்லேலூயா சொல்லிட்டு அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாமையும் சாராளையும் சிரிக்க வச்சார் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும்னா சிரிக்க வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணாருன்னா ஈசாக்க கொடுத்தாரு. அல்லேலூயா. சிரிக்கும் பொழுது, அதாவது சந்தோஷப்படும் பொழுது, சிரிக்கிறதே நான் சந்தோஷப்படும் பொழுது, ஆவியில களி கூறும் பொழுது ஆண்டவரை நீங்க விசுவாசிடுறீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எப்ப சந்தோஷமா இருப்போம்? எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது சந்தோஷமா இருப்போம். எல்லாமே கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுங்க. பெற்றுக்கொள்கிறவன் எப்படி கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் எப்ப நிறைவாகுது? நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படும் பொழுது பிள்ளை சந்தோஷப்பட்டுச்சுப்பா, அதை நான் நிறைவாக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆமென்.